வாட்டர்மெலனில் B12 இன்ஜெக்ட் பண்ணுறாங்க, ஆப்பிளில் வேக்ஸு, ஸ்வீட் பொட்டேட்டோவில் கலர் போடுறாங்க, பிளாஸ்டிக் ரைஸு, இந்த மாதிரி விஷயங்களில் ஸ்கேம் எது, ஃபேக்ட் எது, இந்த வீடியோ பதிவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வைரலாக பேசப்படக்கூடிய பிளாஸ்டிக் ரைஸை உண்மையிலே உருவாக்கணும் அப்படின்னா நம்ம நார்மலாக விளைய வைக்கிற அரிசியை விட நிறைய பணம் செலவாகும். ஸோ 100% பிளாஸ்டிக் ரைஸ் அப்படின்றது பாசிபிளே இல்லை. அதையும் மீறி உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா இந்த பவுன்சிங் பால் டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. சாதத்தை நல்லா வேக வச்சுட்டு அதை எடுத்து ஒரு உருண்டையாக பிடிச்சிட்டு கீழே தூக்கி போட்டிங்கன்னா அது குட்டியாக பவுன்ஸ் ஆகும். இது ரைஸில் நேச்சுரலாக நிறைய அமைலோபெக்டின் அப்படின்ற கண்டென்ட் இருக்குது. ஹை டென்சிட்டியில் நம்ம பேக் பண்ணும்போது அது அதனுடைய இலாஸ்டிசிட்டி ஜாஸ்தியாகும், அதனால அது பவுன்ஸ் ஆகும். ஸோ உங்கள் ரைஸ் பவுன்ஸ் ஆகுது அப்படின்னா அதில் வெறும் ஸ்டார்ச் கண்டென்ட் தான் இருக்குது, அதில் ஃபேக்ட்ரி ப்ராடக்ட் எதுவும் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஸ்வீட் பொட்டேட்டோவில் கலர் போடுறோமா, இது ஸ்கேமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, இதுதான் பெரிய ஸ்கேம். ஸ்வீட் பொட்டேட்டோஸில் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிந்தட்டிக் டை ரோடமின் பி அப்படிங்கிறத மேலே தடவுறாங்க. அதனால ஈவனாக அதுக்கு வயலட் கலரோ பர்பிள் கலரோ வருது. இதை FSSAI ஃப்ளாக் பண்ணியிருக்காங்க, வன்மையாக கண்டிச்சிருக்காங்க. இதை யூஸ் பண்ணக்கூடாது, இது ஒரு கார்சினோஜெனிக் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வாங்குற ஸ்வீட் பொட்டேட்டோ அடல்ட்ரேட்டடாக இருக்கா இல்லையாங்கிறத இந்த ஒரு சின்ன காட்டன் பால் டெஸ்ட் வச்சு பண்ணி பார்க்கலாம். காட்டன் பால் எடுத்துட்டு அதை தண்ணியில் டிப் பண்ணிட்டு புழிஞ்சிட்டு அந்த ஸ்வீட் பொட்டேட்டோவில் இருக்கிற மேல் லேயரில் அதை ரப் பண்ணீங்க அப்படின்னா அதில் மேலே டெக்ஸ்டைல் டை போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த காட்டன் பர்பிளாவோ இல்லை டார்க் பிங்காவோ கலர் மாறும். நார்மலாக நல்ல ஸ்வீட் பொட்டேட்டோ அப்படிங்கிறது பார்க்க கொஞ்சம் ஏர்தியாக இருக்கும், ரொம்ப கரெக்டான கலரில் இருக்காது. ஸ்கேமர்ஸ் எல்லாமே ஒரு பொருளை பார்க்க ரொம்ப அழகாக வைக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ நீங்கள் பார்க்குற ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, ரொம்ப பிரைட்டாக இருக்குது, ரொம்ப ஈவனாக இருக்குது அப்படின்னா அதில் அடல்ட்ரேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ ரியல் ஃபுட் ஏர்தியாக இருக்கும், இம்பர்ஃபெக்டாக இருக்கும், கொஞ்சம் டல்லாகவும் இருக்கும். ஸோ பார்த்து வாங்குங்க. யூ ஜஸ்ட் நீட் காமன் சென்ஸ். நிறைய பேர் நிறைய ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணி நம்மளுடைய பயத்தை ஜாஸ்தி பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ எது ரியல், எது ஸ்கேம், எது ஃபேக்ட்ன்றதை நாம் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை மற்றவங்களுக்கு பகிரணும்னு கேட்டுக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா வைஷாலி ஹோமிக் கிளினிக் பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய்.